அனைத்து செல்வங்களையும் தரும் மகா சிவராத்திரி. ஒரு காலத்தில் உலகம் பிரளயமான போது அதிலிருந்த உயிரினங்கள் சிவனிடத்தில் ஒடுங்கி செயலற்று இருந்தன. அம்பிகை அண்ட பிரம்மாண்ட உலகம் மீண்டும் இயங்க கடும் தவம் செய்த போது இறைவன் சிவபெருமான் உயிர்களை மீண்டும் உண்டாக செய்து உயிர்களை படைத்தருளிய நாள் சிவராத்திரி நாள். மகா சிவராத்திரியை சிவனின் திருமண நாள் என்றும், சிவன் தன் எதிரிகளை எல்லாம் வென்ற நாள் எனவும், சிவன் கைலாய மலையுடன் ஒன்றி கலந்து அன்று அவர் அசைவற்ற ஒரு மலை போல் மாறினார் என்பதும் நம்பிக்கை. பிரம்மனும் விஷ்ணுவும் தங்களுக்குள் யார் பெரியவர் என வாதிட அன்று வானத்திற்கும் பூமிக்கும் ஜீவ ஜோதியாய் அடிமுடி காண முடியாதபடி ஈசன் ஜோதி பிழம்பாய் தோன்றி பின் ஒரு மலையாய் அடங்கி அதன் உச்சியில் தென்பட்ட நாளே மகா சிவராத்திரி ஆகும். பார்க்கடலை கடையும் போது வந்த ஆலகால விஷத்தை உலக மக்களை காக்கும் பொருட்டு சிவன் அதை பருக உமையாகிய சக்தி அதை கண்டத்தில் நிறுத்தி வைத்து சிவன் திருநீலகண்டராக மாறி மண்ணுயிர்களை மாபெரும் அழிவிலிருந்து காத்த அந்த இரவுதான் மகா சிவராத்திரி ஆகும். அம்பிகையின் பிரார்த்தனையால் சிவன் முதலில் ஒரு லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்திய நாள் மகா சிவராத்திரி. சிவபெருமான் ஒருமுறை வனப்பகுதியில் தியானம் செய்து கொண்டிருந்த போது குரங்கு ஒன்று மரத்தின் இலைகளை பறித்து வீசிய போது சிவன் மீது சுற்றியும் இலைகள் குவிந்தன. மறுநாள் சிவன் கண் விழித்த போது தனக்கு பிடித்தமான வில்வேலைகளை கொண்டு குரங்கு அர்ச்சனை செய்ததாக உணர்ந்து அடுத்த ஜென்மத்தில் மன்னனாக பிறக்கும் வரத்தை குரங்கிற்கு சிவபெருமான் வழங்கிய நாள் சிவராத்திரி நாள் ஆகும். வில்வமலையால் வேடனின் பாவம் கழிந்த நாள் சிவராத்திரி. இப்படி பல சிறப்புமிக்க மகா சிவராத்திரி என்று விரதம் இருந்து வழிபடுவதால் அனைத்து செல்வங்களையும் அடையலாம். ஓம் நமச்சிவாய.